ஹலோ, திருச்சிற்றம்பலம் ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிங்க ஐயா, ஆரம்பிங்க. சரிம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடொழி தழைக மாதோர், கருவாய்க்கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்தோறும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மூழ்கா வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மூழ்கா வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மூழ்கா வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளா வணங்கி, அடியேன் ஊத்தங்கரையிலே 3வது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளா வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருமுறை இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி காலத்தில் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை நல்கிய பிரேம அம்மையாருக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி, இந்த குழுமத்திலே தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி மக்களை செம்மைப்படுத்தி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடியிலே மனம்மை மொழிகளா வணங்கி நாம் பாடத்தை போகிறோம். மன்னிக்க வேண்டும், ஏதோ சில ப்ராப்ளத்தால் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுது. இப்போ 51வது பாட்டில் இப்போ தொடங்க போகிறோம். இப்போ நான் அந்த தலைப்பை கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். தலைப்பை விரிவாக சொன்னாலே உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சிடும். எழுதியிருந்தா கூட எழுதிக்கலாம். தருபவன், நான் சொல்கிறது தலைப்புங்க, யாராவது எழுதியிருந்தா கூட எழுதிக்கலாம், அல்லது நான் அப்புறமா ஒன்றா உங்களுக்கு தலைப்பு அனுப்பிச்சி விட்றேன். தருபவன் தரும் பொழுது இளைய போக அதிகாரத்துக்கு உட்பட்டு தொடக்கு உற்றும் தொடக்கு உருவான் அல்லன். இது என்னன்னா, இறைவன் இந்த உலகை செயற்படுத்தும். இந்த தலைப்பை எல்லாருக்கும் அப்புறம் அனுப்புறோமா, தலைப்பை தனியாகவே 1லிருந்து இன்னும் 50 வரைக்கும் தலைப்பை தனியாக அனுப்புகிறேன் எல்லாரும். இந்த உலகை இறைவன் தொழிற்படுத்தும் போது 3 வித நிலையிலே தொழிற்படுத்துகிறார். லயம், போகம், அதிகாரம்னு. லயம் என்றால் ஒடுக்கம், போகம் என்றால் காத்தல், அதிகாரம் என்றால் படைத்தல். இது நவந்தொரும் பேதம் நம்ம படிச்சிருக்கோம். நவந்தொரும் பேதம்னா இறைவன் 9 வடிவங்களிலே நின்று இந்த உலகத்தை தொழிற்படுத்துகிறான். லயம் என்பது சிவம், சக்தி, நாதம், விந்து. லயம் என்பது சிவம், சக்தி, நாதம், விந்து. இது 4ம் சேர்ந்தது லயம். இது அருவம். அருவம்னா அதுவும் ஒரு உருவம் தான், சக்தி ரூபமாக இருந்து செயல்படும். இப்போ எப்படி மின்சாரம், நமக்கு உருவம் கிடையாது மின்சாரத்துக்கு, ஆனால் செயல்பாடு இருக்கு. அதே போன்று அருவம் என்பது அது ஒரு உருவ வகைதான்,
சத்திரூபமா இருந்து செயல்படும். அடுத்தது அருவுருவம், அதுதான் சதாக்கிய தத்துவம். அடுத்தது வர்றதுதான் உருவம். இதெல்லாம் என்னன்னா மகேஸ்வரம், ருத்ரன், மால், அயன், இது 4 உருவம். அப்போ இந்த 4 4 8 9 வடிவங்களில் நின்று இறைவன் இந்த உலகத்தை தொழிற்படுத்துறார். லயம் என்பது ஒடுக்கம், எல்லாமே முடிவில் இறைவன்கிட்ட போய் ஒடுங்கிடும். போகம் என்பது காத்தல், நமக்கு அருள் பாலிக்கிறார் இல்லையா, அந்த உலகத்தை நிறுத்தி வைக்கிறாரு அது. அதிகாரம் என்பது படைத்தல், அதுதான் 4 தொழில் வருது, படைத்தல், காத்தல், அழித்தல்லாம் வருது. இப்படி செய்யும் போது இறைவன் இந்த 3 தொழிலால பந்தப்படுறது போல தோன்றினாலும் உண்மையிலே அவன் பந்தப்படுறதில்லை. ஆனா இந்த 3 தொழிலை செய்யும் போது அவன் அதிலே பந்தப்படுவது போல தோன்றினாலும் உண்மையிலே அவன் அதனால பந்தப்படுவதில்லை. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, நம்ம தினம் 5 அவத்தைப்படுகிறோம். 5 அவத்தைப்படும் போது நமக்கு அந்த அறிவு கருவிகள் கூடுவதாலும் குறைவதாலும் அறிவு குறைந்து கொண்டே போகுது, அறிவு அதிகமாக வருது. அது நம்மோட பந்தப்படல, தினம் நடக்கிற நிகழ்ச்சி அது. அதுபோன்று இறைவன் இந்த 3 நிலைகளில் இந்த உலகத்தை தொழிற்படுத்தினாலும் அவன் இதனால பந்தப்பட மாட்டான். அதுக்கு என்ன இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. நான் ஒரு பேய் கதையை படிக்கிறேன், ஒரு பயங்கரமான பேய் கதையை படிக்கிறேன். படிக்கும் போதே பயமா இருக்கு, அவ்வளவு பயங்கரமான பேய் கதை. படிச்சு முடிச்சிடுறோம் அந்த புத்தகத்தை. ஆனால் அது படிச்சு முடிச்சு அந்த படிச்சது என் அறிவுல ஞாபகமா இருக்கும். அந்த படிச்ச பேய் கதை என் அறிவுல ஞாபகமா இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு அதை நினைச்சு பார்க்குறேன் நான், அன்னைக்கு நாம் அந்த பேய் கதையை படிச்சோமோ. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு பேயை பத்தி பயங்கே வர்றதில்லை. அதுபோல் தான் இறைவன் இந்த உலகத்தை 3 நிலைகளிலே தொழில்படுத்துறான். அருவம் என்பது லயம், சிவம், சக்தி, நாதம், விந்து, இது 4 தத்துவங்கள். அருவுருவம் என்பது சதாக்கியம். அடுத்தது உருவம் என்பது மகேஸ்வரம், ருத்ரன், திருமால், அயன். இது நவந்தரும் பேதன்னு சொல்லுவாங்க. இறைவன் 9 வடிவங்களில் நின்று இந்த உலகத்தை தொழில்படுத்துகிறான். இந்த உலகத்தை அப்படி அவன் தொழில்படுத்தும் போது அதனால பந்தப்படுறது போல தோணுது. அவன் படைக்கும் போது அதுக்குள்ள உணர்வு வருது, அவனுக்கு காக்கும் போது அதுக்குள்ள உணர்வு வருது, அழிக்கும் போது அதுக்குள்ள உணர்வு வருது. அப்படி தோன்றினாலும் அவன் இந்த 3 செயலாலும் எவ்விதமான மாற்றமோ ஆற்றல் குறைபாடோ அடைய மாட்டான். இதாங்க இந்த பாட்டுடைய கருத்து. இறைவன் 3 தொழிலை பண்றான், படைத்தல், காத்தல், அழித்தல்னு. அப்படி பண்ணும்போது 9 வடிவங்களில் நின்று அந்த தொழிலை பண்ணுகிறான். ஒவ்வொரு தொழிலை பண்ணும்போது அந்த உணர்வு அவனுக்கு வரும். இப்போ உலகை படைக்கும் போது படைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி இப்படி அந்த உணர்ச்சி தோன்றும். காக்கும் போது அதற்குரிய உணர்ச்சி தோன்றும், அழிக்கும் போது அதற்குரிய உணர்வு தோன்றும். இப்படி அவன் பந்தப்படுவது போல தோன்றினாலும் உண்மையிலே அவன் இந்த 3 தொழில்களாலே எந்த மாற்றமோ ஆற்றல் குறைபாடோ அடைய மாட்டான். இதுக்கு என்ன உதாரணம்னா, நாம் ஒரு பேய் கதையை பயங்கரமான கதையை படிக்கிறோம், படித்து முடித்து வச்சிடுறோம். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த நினச்சி பார்க்கும்போது நமக்கு அந்த பேய் கதையால் பேயை பற்றி எந்த பயம் இல்லை, நினச்சி பார்க்குறோம் அவ்வளோதான். அதனால அந்த பேய் வந்துடுதோ பிடிச்சிருதோ அப்படின்னு பயம் இல்லை நமக்கு. அது மாதிரி இந்த இறைவன் நமக்கு இப்படி தொழில்படுத்துகிறாரு. ஆனால் பந்தப்படுத்துவது போல தோன்றுது, உண்மையிலே அவர் அதனால் பந்தப்படுவதில்லை. வேற என்ன இது முக்கிய ஒரே கருத்துன்னா, இறைவன் முத்தொழில் படுவதாலே எந்தவித ஆற்றல் குறைபாடோ மாற்றமோ அடைய மாட்டான். நம்ம 5 அவத்தை படுறோம் தினம், அதனால என்ன ஆபத்து ஏதாவது மாற்றம் அடைகிறோமா? ஒன்றும் கிடையாது. அந்தந்த நேரத்துக்குள்ள உணர்ச்சி வருது. கருவிகள் குறைஞ்சா அறிவு குறையுது, மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது கருவிகள் கூடுது, அறிவு கூடுது. அதுபோன்று இறைவனும் ஒவ்வொரு தொழிலை செய்யும் போது அதனால பந்தப்படுவது போல தோன்றினாலும் உண்மையிலே அவன் அந்த தொழில்களை செய்வதாலே எந்தவித பந்தமும் அடைய மாட்டான் என்பது இந்த பாடலுடைய கருத்துங்க. 51. 52 இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒடுங்கிய உலகத்தை ஒடுங்காது எஞ்சி நின்ற சங்கார காரணனாகிய சிவபெருமானே தோற்றுவிப்பான்ற. நான் அந்த தலைப்பெல்லாம் உங்களுக்கு தனியா ஒரு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சுடுறேன் ஒரு 2 நாள்ல. பாடல் 1லிருந்து
இன்னைய வரைக்கும் தலைப்பை டீட்டெயிலாக கொடுத்து இந்த தலைப்பை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இந்த பாடலில் உள்ள என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சிடும். புத்தகத்திலே போட்டிருக்காங்க தலைப்பு, இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் அதை கூட சேர்த்து எளிமையாக்கியிருக்கேன். அதை எல்லாருக்கும் நாம் குரூப்பில் அம்மாட்ட சொல்லி போட சொல்லிடுறேன், ஒரு 2 நாளில் போட சொல்லிடுறேன். ஒடுங்கிய உலகத்தை ஒடுங்காது எஞ்சி இருக்கும் சங்கார காரணம் சிவபெருமான். அவர் தான் முற்றழிப்பு செய்பவர். சிவபெருமானை மீண்டும் தோற்றுவிப்பார். இதுக்கு என்ன உதாரணம் நம்ம சொல்ற உதாரணம்னா, இப்போ நான் ஒரு பெரிய கடை வச்சிருக்கேன் அந்த ஊர்ல, பெரிய ஒரு ஜவுளி கடைன்னு வச்சுங்களேன், கேவி டெக்ஸ் மாதிரி. இன்றைக்கு ராத்திரி ஒரு 11 மணிக்கு கடையை நான் தான் பூட்டுறேன். ஏன்னா வேலையாளர் வெளியே போயிடுறாங்க. முடிவில் நான் கடையை சாத்திட்டு, முதல் தான் சாத்துவார் கடையை சாத்தி பூட்ட அந்த சாவியை நான் கையில் வச்சுக்கிறேன். மறுநாள் அந்த கடையை திறக்கிறதுனா நான் தான் திறக்க முடியும், வேலையாட்களாம் உட்கார்ந்துருப்பாங்க. அது மாதிரி இந்த உலகத்தை எந்த இறைவன் ஒடுக்கினானோ, முற்றழிப்பு செய்தானோ, அவனேதான் மீண்டும் படைக்க வேண்டும். ஏனென்றால் முற்றழிப்புன்னா யாருமே இருக்கக்கூடாது. இறைவனை தவிர பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன் யாருமே இருக்க மாட்டார். சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். அதுதான் முற்றழிப்புன்னு பேர். முற்றும் அழித்தல்னா இந்த உலகத்திலே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க சிவனை தவிர. பேரொழி காலன்ற அதுதான். அதனால்தான் அந்த பேரொழி காலத்துக்கு தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ளதான் பெருமான் மாணிக்க வாசகர்கிட்ட அந்த திருவாசகத்தை அவர் வாயாலே சொல்ல சொல்லி தன் கைப்பட எழுதி வைத்து கொண்டார் என்று செய்தி உண்டு. சிதம்பரத்தில் மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த சிவபெருமான் தோன்றி, அப்பா நீ அது திருவாசகம்லாம் பாடியிருக்காமே, அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நீ சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறம்பான்னு சொல்ல, மாணிக்க வாசகர் திருவாசகத்தை முழுதுமாக சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார். அது எதுக்கு எழுதி கொண்டானா, முற்றுழி காலத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். அப்போ அந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்காக, படிப்பதற்காக வைத்துக் கொண்டார் ஒரு செய்தி. ஆகவே இந்த 52ஆம் பாடல் என்ன சொல்றாங்கன்னா, ஒடுக்கம் வரும். ஒடுக்கம் என்றால் முற்றழிப்பு என்றால் எல்லாமே அழிஞ்சிடும், எல்லா உலகங்களும் அழிஞ்சிடும், ஒரு உலகம் இருக்காது. அனைத்து தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னா ஒரு உலகத்தில் 224 உலகத்தில் இருக்காங்க. இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் 224 புவனங்கள்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒடுக்கப்படுவார்கள். மீண்டும் இந்த உலகத்தை சிவபெருமானே தோற்றுவிப்பான். இப்போ காரணம் சொல்றார், உலகம் ஒடுங்கிறதுக்கு திருப்பி தோன்றுவதற்கு என்ன காரணம் சொல்றார் இந்த பாட்டில். சரிங்க, உலகத்தை தோற்று வச்சுட்டாரு, அப்புறம் ஏன் ஒடுக்கிறாரு, அப்புறம் ஏன் தோற்று வைக்கிறார், அதுக்கு காரணம் சொல்றாரு. மேலும் ஏன் தோன்றுதுன்னா, நம்ம ஆணவ மலம் தேயலை. நம்ம கிட்ட இருக்க ஆணவ மலம் பக்குவம் ஆனாதான் நம்ம இறைவன் திருவடி அடைய முடியும். இந்த ஆணவம் தேய வேண்டும். இது ஒரு பிறவியில் நம்ம கிட்ட தேயாது. இந்த ஆணவமானது ஒரு பிறவி 2 பிறவியில் தேயவே தேயாது. கோடான கோடி பிறவி வேண்டும். தொடர்ந்து நம்ம உலகத்தில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பலவித அனுபவங்களை அனுபவித்து வரும்பொழுது உலக இன்பங்களிலே ஒரு வெறுப்பு தோன்றி இறைவனை நாட தலைப்படுவோம். அப்போ அந்த ஆணவம் தேயும். அப்ப தொடர்ந்து பிறவிகளை கொடுத்தாதான் உயிர்கள் பக்குவப்பட்டு ஆணவம் தேயும். அதற்காக படைக்கிறார். ஏங்க ஒடுக்கிறார்னா, இந்த உயிர்கள் தொடர்ந்து பலவித பிறப்புகளை எடுத்து வருது. நமக்குன்னு பார்த்துக்கிட்டா இது எத்தனாவது பிறவி நம்மளால சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்காக இருக்கும். நம்ம பிறவி எத்தனாவது பிறவி நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த பிறவிகளை பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம், இப்படியே பண்ணின்னு வரோம். அப்போ நம்ம களைப்பு அடைஞ்சிடறோம். உயிர்கள் தொடர்ந்து பிறவி எடுத்து எடுத்து களைப்பு அடைஞ்சிடுது. ஆகவே இந்த உலகத்தை படைத்த தனுகரண புவன போகங்களை ஒடுக்கி இந்த உயிர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தருகிறார். தொடர்ந்து பிறவி எடுக்கிற இறக்குது, பிறவி எடுக்கிற இறக்குது. ஆகவே இந்த உயிர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கிறார். ஒடுக்கி வச்சுட்டு அந்த உயிர்களுக்கு அடுத்தபடி பிறவி கொடுக்காம நிறுத்தி வைக்கிறார். பாடானம் போலன்னு சொல்றாங்க. பாடான்னா கல் போல கிடக்குமா உயிர், எந்த வித இதுவும் இல்லாமல் கிடக்கும். அதுக்கு தான் ஓய்வு கொடுக்கிறார்.
அடுத்தது இந்த ஓய்வு கொடுத்தாலும் அடுத்தபடி படைச்சு நம்ம காக்கிறாரு பாருங்க. காத்தல் எதுக்குன்னா, நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய வினைகளை இந்த பிறவியில நம்ம அனுபவித்து முடிக்கும் வரை படைத்த தனு கர்ண புவன போகங்களை காத்து வைக்கிறார். படைப்பது இந்த ஆணவ மனம் தேய்வதற்காக, ஒடுக்குவது உயிர்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக. காத்தல் இந்த பிறவிக்குன்னு நமக்கு சில வினைகளை கொடுத்து அனுப்புறார் இறைவன். நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் வினை இருக்கு, அதாவது தலைவிதின்றோம், ஊழ்ன்றோம். இந்த பிறவி முடிவதற்குள்ள நாம என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவன் விதித்த விதி. அந்த சஞ்சித வினையிலிருந்து வருது. அது அனுபவித்து முடிக்கும் வரை நம்முடைய உடலை பாதுகாத்து வைக்கிறார். அதான் காத்தல். ஆகவே பெருமான் படைத்த உலகத்தை கொஞ்ச நாள் காக்கிறாரு, மறுபடியும் ஒடுக்கிறாரு, மீண்டும் அதே உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்கிறார். இப்படி தொடர்ந்து முத்தொழிலை செய்து கொண்டு வருகிறார். 53ஆம் பாடலுங்க. இப்போ ஒரு பிற மதத்தார் கேட்குறாங்க, ஏங்க இந்த இறைவன் இப்படி தொடர்ந்து முத்தொழிலை செஞ்சுன்னு வராரு, படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிக்கிறாரு, இது மாதிரி செஞ்சு அவருக்கு ஏதாவது களைப்பு வந்துடாதா? அவர் ஒருத்தர் தான் செய்கிறாரு சொல்கிறீங்க. இந்த உலகம் பூரா 224 புவனம் இருக்குது. இல்லை 224 புவனத்தில் இருக்க உயிர்கள் எல்லாம் படைக்க வேண்டும், கொஞ்ச காலம் காக்க வேண்டும், அப்புறம் அழிக்க வேண்டும், மீண்டும் படைக்க வேண்டும், காக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இப்படி தொடர்ந்து செய்கிறாரு. உங்கள் இறைவனுக்கு ஏதாவது களைப்பு வந்துடாதா அப்படின்னு கேட்குறாங்க பிற மதத்தார். அதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம விடை? தொடர்ந்து அவர் படைத்து காத்து அழிப்பதெல்லாம் அவர் உடலால் செய்யலை, சங்கற்ப மாத்திரை தன் சக்தியை கொண்டு நினைச்சாருன்னா இது நடந்துடும். இது இப்படி ஆகுதுன்னா ஆயிடும், அது அழிய கடவுள்னா அழிஞ்சிடும். நம்மை போல உடலால் அவர் செயல் செய்யறதில்ல, எல்லாமே நினைப்பு மாத்திரை தான். அவர் நினைச்சா எல்லாம் நடந்துடும், எல்லாம் அழிஞ்சிடும். ஆகவே இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, சூரியன் காயுதுங்க. சூரியன் காயும் போது நம்ம இந்த லென்ஸ் வச்சிருப்போம். நான் பழைய காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தைய கும்பாபிஷத்துக்கு போயிருக்கேன். கும்பாபிஷத்துக்கு போகக்குள்ள அங்கே ரொம்ப விஷயம் தெரிஞ்ச சிவாச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, யாகசாலை ஆரம்பிக்குள்ள தீப்பெட்டியால் அந்த கற்பூரத்தை எதுவும் கொளுத்த மாட்டாங்க. வெயில் நேரத்தில் அந்த லென்ஸை ஒரு காயத்தை காமிப்பாங்க. கையிலே வச்சிருப்பாரு இந்த ஐயர் லென்ஸை மடியில், அதாவது ஒரு நீட்டாக இருக்கும் ரவுண்டு கண்ணாடி. அந்த லென்ஸை வெயில் நேரத்தில் இப்படி காட்டுவார், கீழே பஞ்சோ காகிதமோ வச்சிருப்பார். உடனே ஒரு செகண்டில் அது தீப்பிடிச்சுக்கும். இந்த நெருப்பை வச்சு யாகசாலை ஆரம்பிப்பாங்க. அப்போ சூரியனோட உதவியால் இந்த சூரியகாந்த கல்லிலிருந்து நெருப்பு தோன்றுது, சூரியன் ஒளியால். சூரியன் காயல்னா நெருப்பு வராது, சூரியகாந்த கல் தான் அது. ஆனால் சூரியன் காயலைன்னா அதுலேருந்து நெருப்பு வராது. ஆகவே சூரியகாந்த கல்லில் நெருப்பு தோன்றுது. அடுத்தது தாமரை, ஒரு குளத்தை தாமரை அரும்பா இருக்கு, நேற்று அரும்பா இருக்கு. அந்த தாமரை இன்னைக்கு மலருது, சூரியன் உதவியால் தாமரை மலருது. நேற்று அரும்பாக இருந்த ஒரு தாமரை இன்று சூரிய ஒளியின் உதவியாலே அரும்பாக மலர்கிறது. அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம் பக்கத்தில், நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்க, அந்த தண்ணி கீழே சிந்திடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்காது, அது சூரிய ஒளிப்பட்டு ஆவியாயிடும். அப்போ சூரியனால் என்ன நடக்குதுங்க, சூரியகாந்த கல்லில் நெருப்பு தோன்றுது, அரும்பா இருந்து தாமரை மலருது, கீழே சிந்திய தண்ணீர் வற்றி விடுகிறது. இதனால் சூரியன் ஏதாவது களைப்பு அடையுதா? இந்த 3 செயல் நடக்குது. சூரிய ஒளியின் உதவியாலே இந்த 3 செயல் நடக்குது. இதனால சூரியன் ஏதாவது களைப்படையுதா? இல்லை. அது மாதிரி தான் இறைவன் இந்த 3 தொழிலை செய்வதாலே அவருக்கு எந்தவித களைப்போ மாற்றமோ அடைய மாட்டார். அவருடைய எல்லாமே சங்கற்பத்தால் செய்யறதுனால அவர் எதுவும் இந்த களைப்பு அடைய மாட்டார், இந்த மாற்றம் அடைய மாட்டார். 54ங்க.
இந்த முத்தொழில் செய்யறது ஏங்க சங்கார காரணனுக்கே உரியதுன்னு சொல்றோம்னா, சங்கார காரணன்னா முற்றழிப்பு செய்பவர்னு அர்த்தம். மகா சங்கார காரணன் அப்படின்னா முற்றழிப்பை செய்பவர்னு அர்த்தம். அது சிவபெருமான் மட்டும்தான். இல்லைங்களே, நம்ம பேசுறோமே, பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, ருத்ரன் அழிக்கிறாருன்னு நம்ம சொல் வழக்கில் பேசுறோமே எல்லாருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க? இந்த 54ஆம் பாடல்ல அவர்களெல்லாம் சிவனுடைய அதிகாரத்தை பெற்ற அதிகாரிகள், உயிர் வர்க்கம் தான் அவங்களும். நம்மை பொறுத்த வரைக்கும், சைவத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். ருத்ரன் என்பது சிவபெருமான் அல்ல, ஞாபகம் வச்சுங்க. ருத்ரன்னா சிவன் அல்ல, மகா ருத்ரன் தான் சிவபெருமான். இவரெல்லாம் குணிருத்ரன். குணிருத்ரன்னா ஒவ்வொரு உலகங்களில் இருக்கக்கூடிய ருத்ரன். இன்னொரு ருத்ரன் இருக்கார், ஸ்ரீகண்ட ருத்ரன். அவர் நம்முடைய பிரகிருதி மாயை தொழில்படுத்துகிறவர். அவர் தான் கைலாயத்தை அருள் பாலிக்கிறார். ஆகவே இந்த 3 தொழிலை செய்வதற்கு மகா சங்கார காரணன் ஆகிய சிவபெருமான் தான். அவருக்கு தான் இந்த சக்தி இருக்கு. கொடுக்கிறாரு, அவர் தான் திருப்பி உண்டாக்குறார். ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம சொல்ற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மற்ற தேவர்கள், இந்திரன், வாயு, அக்னி எல்லாமே இறைவனுடைய ஆணையை பெற்ற அதிகாரிகள். அவங்கெல்லாம் தாங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக அந்த பதவியை பெற்றிருக்கிறார்கள். இப்போ நேற்று எம்எல்ஏ இருந்தாங்க, ஒரு 108 பேர் நேற்று எம்எல்ஏ ஆனாங்க. அதில் ஒரு 10 பேர் அமைச்சர் ஆயிடுறாங்க. அவங்க காலம் எத்தனை வருஷங்க? 5 வருஷம். 5 வருஷம் முடிஞ்சால் மறு தேர்தல் வரும். அதுபோல் தான் இறைவன் ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்தந்த அதிகாரிகளை நியமிக்கிறார், தன் கீழே உள்ள அதிகாரிகளை நியமிக்கிறார். ஆனால் அவங்க சக்தி இல்லை, அவங்க செய்கிறதெல்லாம் அவருடைய ஆணையை பெற்று தான். அவருடைய ஆணையை பெற்று, அவருடைய அருளை பெற்று தான் அவர்கள் செயலை செய்ய முடியும். தனியாக அவங்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் சிவபெருமான் ஏவுதல் கர்த்தா. சிவபெருமான் ஏவுதல் கர்த்தா. ஏவுதல்னா ஒரு தொழிலை செய்ய சொல்றவர். இவங்கெல்லாம் இயக்குதல் கர்த்தா, ஒரு தொழிலை இயக்குகிறவர்கள், செய்பவர்கள். ஆகவே இந்த 3 பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று நம்மால் பேசப்படும் அனைத்து தெய்வங்களும், இவங்களாம் தெய்வங்கள். கடவுள் என்பது சிவபெருமான் மட்டும்தான். கடவுள் என்பது சிவபெருமான் மட்டும்தான். மற்றது எல்லாமே தெய்வங்கள் தான். கடவுள் என்பது பிறப்பு இறப்பு இல்லாது. தெய்வம் என்பது பிறக்கும் இறக்கும், நம்மை போல பிறக்கும் இருக்கும். அது ஒரு உயிர் வர்க்கம் தான். தேவர்கள் 7 பிறவி சொல்றோம் இல்லையா? தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். அப்போ தேவர்கள் மேலே இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி தெய்வங்களாக வருகிறார்கள். சைவத்தை பொறுத்தவரை பிரம்மாவோ, திருமாலோ, ருத்ரனோ எல்லாமே தெய்வங்கள் தான், கடவுள் அல்ல. ஆகவே அவங்க செயல்படுவது இவருடைய ஆணையை பற்றி தான். கலெக்டர் ஆஃபீஸ் தான் கலெக்டர் இருக்காருங்க, அவர் கீழே பல அதிகாரி இருக்காங்க. டிஎஸ்ஓ இருக்காரு, டிஎஸ்ஓ இருக்காரு, ஆர்டிஓ இருக்காரு, டிஆர்ஓ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் செயல்படுறாங்க. ஆனால் எல்லாரும் செயல்படுறதுக்கு யார் அதிகாரி? கலெக்டர் தான் அதிகாரி. அவருடைய ஆணையை பெற்று தான் அவங்க செய்யணும். அவருடைய எண்ணம் எதுவோ அவங்க தான், அதை தான் இவங்க செயல்படுத்த முடியும். இப்போ கடலூர் கலெக்டர் இருக்காருன்னா அவர் என்ன ஆணை போடுகிறாரோ அந்த ஆணையைத்தான் கீழே இருக்கிற டிஆர்ஓ, ஆர்டிஓ, டிஎஸ்ஓ, தாசில்தார் இவங்கெல்லாம் செய்ய முடியும். அவங்க தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவங்க எல்லாம் அதிகாரிகள். அதிகாரிகள்னா சொல்கிற வேலையை செய்பவர்கள். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய கோயில் இருக்கு, பாடகேசி கோயில் மாதிரி ஒரு பெரிய கோயில் இருக்கு. அதுக்கு தேர் செஞ்சாங்க, ஒரு 20 வருஷம் முந்தைய தேர் செஞ்சாங்க. அப்போ ஒரு 50 ஆசாரிகள் வேலை செய்வாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேர் முட்டிக்கிட்ட பார்க்கலாம், நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 50-60 ஆசாரிகள் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொன்று அந்த வேலைப்பாடு உள்ள தேரை செதுக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க. அது ஒரு தலைமை ஆசாரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சொல்லுவார், இந்தந்த இடத்துல இப்படி பொம்மை வரணும், இந்தந்த இடத்துல இப்படி சட்டம் வரணும், இந்தந்த இடத்துல இப்படி வளைவு வரணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். தலைமை தச்சர் அவர் சொல்றதை வச்சு தான் இவங்கெல்லாம் செயல் செய்ய முடியும். மற்ற தச்சர்கள்
இப்போ வீடு கட்டுறீங்க நீங்கள், இன்ஜினியரை ஒரு ஒரு இன்ஜினியர்கிட்ட வீடை கட்ட ஒப்படைக்கிறீங்க. இன்ஜினியர் நிற்கிறார், அவர் கீழே பல கொத்தனார் வேலை செய்கிறாங்க, ஆள் வேலை செய்கிறாங்க, சித்தாள் வேலை செய்கிறாங்க. அந்த கொத்தனார் சித்தாள்லாம் அவங்க இஷ்டத்துக்காக வீடை கட்டுவாங்க. அந்த இன்ஜினியர் சொல்லுவார், இந்த ஹால் இத்தனை அடி வரணும், பெட்ரூம் இத்தனை அடி வரணும், பூஜை ரூம் இங்கே வரணும், இந்த இடத்துல செவுரு இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் கைடன்ஸ் கொடுப்பார். அதை கேட்டு அவர் கீழே இருக்க கொத்தனார்கள்லாம் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வார்கள். அதுபோல தான் சிவபெருமான் நினைப்பதை, அவர் ஆணையிடுவதை இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரம் 3 பேரும் செய்வார்கள். அவர் அந்த உரிமை அவருக்கு தான் இருக்கு. இந்த முத்தொழில் செய்கிற உரிமை அவருக்கு தான் இருக்கு. 3 தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல், அருளல், இந்த 2 தொழில் இருக்கு. இது அவருக்கு தான் உரிமை இருக்கு. அவருடைய ஆணையை பெற்றுத்தான் இவங்க எல்லாருமே தொழில்படுகிறார்கள். 54ஆம் பாடல். அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்குறாங்க, 55ஆம் பாடல்ல முற்றழிப்புக்கு சிவபெருமான் தான் சுதந்திரம் உடையவன் சொல்றாங்க. நம்ம சொல்றோம், அவங்க கேட்குறாங்க அதுக்கு என்ன சாட்சி? முற்றழிப்பு செய்யறதுக்கு சிவபெருமான் தான் முழு முதற் காரணம், அவர் தான் உரிமை உள்ளதுன்றது என்ன சாட்சின்னு கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம் முற்றழிப்பு செய்யும் சிவபெருமான் தான் நமக்கு மகா சங்கார காரணன் நம்ம சொல்கிறோம். ஆனால் பிற மதத்தார் கேட்குறாங்க அதுக்கு என்னங்க சாட்சி? அவர் தான் முக்கிய காரணம், என்ன சாட்சி? பிரம்மா விஷ்ணு ருத்ரெல்லாம் இருக்கக்கூடாதான்னு கேட்கல. அவங்க நாம் என்ன சொல்கிறோம், பிரம்மா விஷ்ணு ருத்ரெல்லாம் அவங்க ஒவ்வொரு தொழிலை தான் செய்வாங்க. பிரம்மா படைத்தலை தான் செய்வார், திருமால் காத்தலை செய்வார், ருத்ரன் அழித்தல், ஏகதேச சங்காரம். முற்றழிப்புனாலே யாருமே எஞ்சி இருக்கக்கூடாது. முற்றழிப்பு என்பது ஒருத்தர் கூட எஞ்சி இருக்கக்கூடாது. உலகங்களாம் அழிடும், எல்லாமே ஜலப்பிரளயம் ஆகிடும், ஜலமாயிடுன்றாங்க. இப்போ கீழடியில் நிறைய நம்ம நாகரிகம் இருக்குன்றாங்க. நம்ம பயன்படுத்துகிற, நம்ம மூதாதையர் பயன்படுத்துகிற பானை சட்டி கிட்டெல்லாம் கிடைக்குதுன்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க வருதுங்க? இது போன்று பல முற்றழிப்பு நடந்திருக்கு. உலகம் பல முறை தோன்றி கொஞ்ச காலம் இருந்து அழிந்திருக்கு. அப்படி அழியும் போது இந்த பயன்படுத்தப்பட்டதெல்லாம் அப்படியே கீழே அழிஞ்சிடும், அது மேலே மண்ணு கிண்டு மூடிடும். இப்போ நம்ம வாழற உலகமும் இன்னும் ஒரு 1000, நம்ம இன்னும் ஒரு 4 லட்சம் 5 வருஷம் 4 லட்சம் 5 லட்சம் வருஷம் கழிச்சு முற்றழிப்பு வந்ததுன்னா இதெல்லாம் மண்ணோடு மண்ணாடி கீழே தங்கிடும். இன்னொரு காலத்தில் வர்றவங்க இதெல்லாம் அகழாய்வு பண்ணுவாங்க. ஆக முற்றழிப்பு என்பது டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், யாருமே இருக்கக்கூடாது, கடவுள் ஒருத்தர் தான் இருப்பார். அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னா அது முற்றழிப்புன்னு சொல்ல முடியாது. முற்றழிப்புன்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரெல்லாம் இருக்காருன்னா அது முற்றழிப்பு கிடையாது. முற்றழிப்புக்கு இலக்கணமே என்னன்னா யாருமே இருக்கக்கூடாது உலகத்தில், சிவபெருமா மட்டும்தான் இருப்பார், அதுதான் முற்றழிப்பு. ஆகவே இதான் நம்ம சொல்கிற காரணம். அவர் ஒண்டிதாம்பா இருப்பார். முற்றழிப்பு செஞ்சால் அவர் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒடுக்கிடுவாங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருமே அவர்கிட்ட ஒடுக்கிடுவாங்க. உலகம் ஒடுங்கிறது போல் அவர்கிட்ட ஒடுக்கிடுவாங்க. மறுபடியும் படைக்கும் போது உலகத்தை படைக்கிற மாதிரி அவங்களையும் படைச்சிடுவார். ஆகவே அவர் தான் சங்கார காரணன். முற்றழிப்பு செய்யும்போது 55ஆம் பாடல் சொல்லுது. 56ல் இந்த முத்துவேளை ஏன் செய்கிறாரு கேட்குறாங்க. 56ஆம் பாடலில் இந்த முத்துவேளை ஏங்க செய்கிறார் இறைவன் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, நம்மை ஈடேற்றவதான், நம்மை பக்குவப்படுத்தி அவர் திருவடியில் சேர்க்கதான். ஏனென்றால் நம்ம கேவல நிலையில எங்கே இருக்கோம், ஆணவத்தில் அழிந்து கிடக்கிறோம், சேத்துல கிடக்கிறோம். ஆணவம் என்ற சேற்றால் பற்றப்பட்டு கிடக்கிறோம். அப்படியே விட்டுடலாம், அவர் அப்படியே விட்டுட்டா நம்ம அங்கேயே தான் கிடப்போம். ஆனால் என்ன பண்ணுறாரு, இந்த உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியில் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்பட்டு தன் திருவடியில் கிடக்கணும். கேவலத்தில் ஆணவத்தில் கிடக்கிற உயிர்கள் சகல நிலைக்கு வந்து பலவித பிறப்புகளை எடுத்து அதில் ஒவ்வொரு பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு உலக இன்பங்கள்லேயே ஒரு வெறுப்பு வரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கோம், கீதா ஸ்வீட் ஸ்டால் எங்கள் சொந்தக்காரர் வச்சுருக்காரு நெல்லிக்குத்தில்.
அவர் கடையில் நெய் மைசூர் பாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அவர் கடைக்காரர் கீழே முருகன் தான் கடை ஓனர். அவர் நம்ம கடை தானே சொல்லிட்டு நெய் மைசூர் பாக்க தினம் ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? தினம் நம்ம கடை தான், பணம் கொடுக்க வேணாம், நெய் மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை தினமே ஒரு 1/4 கிலோ எடுத்தாந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? கிட்ட கொண்டாடாதுன்றார், வேற ரசம் சாதம் வைன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, உலக இன்பம் உள்ளது தான், இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம் உள்ளது தான். ஆனால் நம்ம இந்த உலகத்தை வாழும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்துகிறார் இறைவன். உலக இன்பங்களே முழுக வைத்து அதன் மூலம் அதில் ஒரு வெறுப்பை உண்டாக செய்து தன்னை நாடச் செய்கிறார். இதுதான் இந்த 3 தொழில் செய்கிறார். கேவலத்தை இருந்த உயிரை சகல நிலை கொண்டு வராரு. சகல நிலை கொண்டு வந்து அந்த வினைக்கேற்ப ஒரு பிறவியை தருகிறாரு. அந்த பிறவியில் அந்த உயிர் கொஞ்சம் பக்குவம் அடையுது. அடுத்த பிறவி வருது. அடுத்த பிறவியில் அந்த சஞ்சிதன ஒரு மூட்டை வினை இருக்கும் நமக்கு, அதுலேருந்து கொஞ்சம் வினையை எடுத்து இன்னொரு பிறவியை கொடுக்குறாரு. அந்த பிறவியில் உலகத்தில் உழன்று கொஞ்சம் பக்குவம் அடையும். அப்புறம் இறக்கும், இன்னொரு பிறவி கொடுப்பாரு, கொஞ்சம் வினையை அனுப்புவார், கொடுத்து அந்த வினையை அனுபவிக்கும், அதில் கொஞ்சம் பக்குவம் அடையும். இப்படியாக நம்ம உயிர்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் இறைவன் 3 தொழிலை செய்கிறார். அவருக்கு ஒரு நன்மை இல்லை. இந்த முத்தொழிலை செய்வதாலே அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை. இப்போ குயவனார் மட்பாண்டு செய்கிறாருன்னு வச்சுங்க, அவர் ஏன் செய்கிறாருன்னா அவருக்கு வருமானம் வரும். இந்த மட்பாண்டங்களை கார்த்திகை மாதம்னா விளக்கு இந்த அகல் நிறைய செய்வார், பொங்கல் நேரத்தில் சட்டிப்பானை நிறைய செய்வார், அடுப்பு செய்வார். இதெல்லாம் எதுக்கு செய்கிறார் குயவனார்? அவருக்கு வருமானத்துக்காக செய்கிறார். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி மீண்டும் படைத்து காத்து ஒடுக்கி மீண்டும் படைத்து காத்து ஒடுக்கி இப்படியே செய்து கொண்டு போவது அவருடைய நன்மைக்காக இல்லவே இல்லை. உயிர்களாக நாம் கேவலத்தில் அழிந்து கிடக்கிறோம். அதிலிருந்து சகல நிலைக்கு வரணும். சகல நிலைக்கு வந்த பிறகு தொடர் பிறவி எடுத்து பக்குவப்படணும். பக்குவப்பட்டு நம்மளுக்கு இறைவனை ஒப்பு வரும். ஏதோ ஒரு பிறவியிலே இறைவனை ஒப்பு வரும். இறைவனை ஒப்புன்னா எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம், எது வந்தாலும் கடவுள் செயல் அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போது நான் பையனுக்கு ஒரு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஒரு எந்த ஊர் மந்திரியை பார்க்குறேன், இல்லை எம்எல்ஏ பார்க்குறேன், சீட்டு கிடச்சிடுது. நான் போய் என்ன சொல்கிறேன் நண்பர்கிட்ட, பையனுக்கு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணேன், அந்த எம்எல்ஏ பார்த்தேன், மந்திரியை பார்த்தேன், சீட்டு கிடச்சிடுது அப்படின்னு. ஆனால் அந்த சீட்டு கிடைக்கலன்னு என்ன சொல்கிறேன், இந்த பாடகேச பெருமான் கண்ணே இல்லை அப்படின்னு. தினம் வந்து கும்பிட்றேன் அவரை, சீட்டு பையனுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற. மெடிக்கல் சீட்டு பையனுக்கு கிடைப்பதும் கிடைக்காதும் அவருடைய இஷ்டம் இல்லை. உங்கள் பையன் என்ன வினையோ அதுதான், அதுபடி தான் அவனுக்கு நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நாம் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலே வெற்றி அடைந்து விட்டால் அது நம்மால் நடந்தது என்று அந்த கிரெடிட்டை நாம் எடுத்துக்கிறோம். அது நடைபெறவில்லை என்றால் கடவுள் மேலே பழிய போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இறைவனை ஒப்புன்னா எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். நமக்கு ஒரு இன்பம் வருதா, இறைவன் திருவருள். நம்ம போன ஜென்மத்தில் யாருக்கும் நல்லது செஞ்சுருக்கோம், அதுக்கு ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காங்க என்று அதை அடக்கத்தோடு அனுபவிச்சோம். அதே மாதிரி ஒரு துன்பம் வருதா, துன்பமும் நமக்கு திருத்தத்தான் கொடுக்குறாரு. இப்போ கத்தி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கடையில் போய் ஒரு இரும்பு பட்டை வாங்கணும். கத்தி செய்ய உலகத்தை கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுறார், அந்த கத்தி பட்டையே உலகத்தில் வச்சு பழுக்க காய்ச்சிட்டு அடிக்கிறார். ஐயோ அடிக்காதீங்க, நீங்கள் இரும்பு அடிக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா கத்தி செய்ய முடியாது. அப்போ அந்த பழுக்க காய்ச்சி அடித்து அந்த இரும்பு பக்குவப்பட்டால்தான் அது கத்தியாக மாறும். அது மாதிரி நமக்கு துன்பத்தை கொடுத்து பக்குவப்படுத்துகிறார். துன்பம் வந்தாலும் நம்ம யாருக்கும் ஒரு துன்பம் செஞ்சுருக்கோம் போன ஜென்மத்தில், அதுக்குரிய தண்டனையை இப்போ வேற ஒருத்தர் மூலமாக இறைவன் கொடுக்குறாரு என்று சொல்லி நம்ம அதை அடக்கத்தோடு அனுபவிச்சிடணும். எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இப்போ இன்னைக்கு படைக்க போகிறீங்க கிருத்திகை, என்ன பண்ணுறீங்க, காலையில் பிள்ளை அனுப்புறீங்க பூஜை சாமான் வாங்கியார சொல்லி. கடைக்கு போய் பிள்ளை என்ன பண்ணுறார், ஒரு கடையில் தேங்காய் வாங்குறார், ஒரு கடையில் வாழைப்பழம் வாங்குறார், ஒரு கடையில் வெத்தலை பாக்கு வாங்குறார், ஒரு கடையில் வத்தி கற்பூரம் வாங்குறார், வாங்கி வந்து கொடுக்குறார். நீங்கள் வச்சு சுவாமிகிட்ட வச்சு படைக்கிறீங்க.
படைச்சிட்டு தீபம்லாம் காமிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அந்த நேரத்தில். அப்போது நீங்கள் இந்தாங்க தேங்காய் நான் கொடுக்குறீங்க அவங்களுக்கு, இல்லை வாழைப்பழம் கொடுக்குறீங்களா, இந்தாங்க பிரசாதம் வீட்டில் படைச்சோம், இந்தாங்க பிரசாதம் கொடுக்குறீங்க. அதுபோன்று நீங்கள் வாங்கும்போது அதுக்கு பேர் வெவ்வேறு, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம், வத்தி. எப்பொழுது பெருமான் திருவிழில வைத்து படைக்கப்பட்டு விட்டதோ அப்போது அதுக்கு என்ன பேருன்னா பிரசாதம். அதை வாங்கி நமக்கு கல்லில் ஒத்திக்கிறோம். குருக்கள்கிட்ட அர்ஜனை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு குருக்கள் உங்களுக்கு என்னங்க தேங்காய் நான் கொடுக்குறாரு, இந்தாங்க வாழைப்பழம் கொடுக்குறாரா, இந்தாங்க பிரசாதம் கொடுக்குறாரு, வாங்கி கண்ணில் ஒத்திடும். அது மாதிரி இறைவன் திருவருளாலே நமக்கு இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ அது எல்லாம் நம் நன்மைக்கே என்று சொல்லி அதை அனுபவிச்சிடணும். அதான் இறைவனுடைய ஒப்புன்னு பேர். எது வந்தாலும் அனுபவிச்சிடணும் சமமாக. அது வந்தால் ஆணவ மலம் தேஞ்சிடும். இறைவனுப்பு வரும்போது ஆணவ மலம் தேஞ்சிடும். முக்தியில் கூட ஆணவம் இருக்குங்க, ஞாபகம் வச்சுங்க. நம்ம முக்தி அடைஞ்சாலும் ஆணவம் இருக்கு. எப்படி இருக்குன்னா பல்லில் பாம்பு போல இருக்கு. பாம்பு பல்லுலன்னா கடிக்காது, சீரும், ஆனால் கடிக்காது. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்த பிரகலாத படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் கழுத்தில் பாம்பை விட்டுருப்பாங்க. அது அப்படியே படம் இடத்துல ஆடும். அந்த பையன் பயமெல்லாம் இருக்கும். என்ன காரணம், பாம்பு பல்ல பிடிக்கிட்டு இருப்பான். அதுபோன்று இந்த ஆணவம் தேஞ்சிடும், பற்றும் சக்தி குறைஞ்சிடும். அப்போ இறைவன் நமக்கு குருவாக முப்பொருள் உண்மை உபதேசித்து நம்ம ஆட்கொள்வார். இதுக்காக தான் செய்கிறாருங்க, வேற எதுக்கும் செய்யலை. இந்த முத்தொழில் எதுக்கு செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு பைசா லாபம் இல்லை. கேவலத்தே இருக்குன்னு விட்டுருக்கலாம் நம்மள. அப்படி கூடாது. இந்த உயிர்கள்லாம் இந்த உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவித்து நல்லது கெட்டதில் செய்து அதற்கேற்ப பிறவிகளை எடுத்து அதன் மூலம் ஏதோ ஒரு பிறவிகளை பக்குவம் அடைஞ்சு முடிவாக தன் திருவடி அடையணும். நம்மளாம் எங்கே இருப்போம் முக்தி அடைஞ்சா? கைலாயத்தில் பெருமான் திருவடி கீழே சிவகணங்களாக இருப்போம். ஆணவத்தில் இருந்தோம் நம்ம. கேவலத்தில் முக்தி அடைஞ்ச போகிற எல்லா உயிர்களும் எங்கே இருக்கும்? உயிர்கள் இல்லாமல் போகாது. முக்தி அடைஞ்சாலும் உயிர்கள் இருக்கும், பிறவி வராது. முக்தி அடைஞ்சிட்டோம்னா அடுத்த பிறவி இல்லை. எங்கே இருப்போம்? கைலாயத்தை பெருமானுடைய திருவருளை பார்த்து கொண்டு அந்த தேன் சிவானந்த தேனை பருவி கொண்டிருப்போம். இதுக்கு தான் முத்தொழில் செய்கிறாரு அவர். அவருக்கு இதெல்லாம் ஒரு லாபம் இல்லை. இது உயிர்கள் போட்டு தான் செய்கிறார். உயிர்கள் முன்னேற வேண்டும். உலகம் படைத்தால்தான் உயிர்கள் வாழும். உலகத்தில் கொஞ்ச காலம் நிலைநிறுத்தி வைக்கணும், அப்புறம் அழிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் உயிர் பக்குவப்படும். ஆகவே நமக்காக தான் இறைவன் இதை செய்கிறார் அப்படின்றார். அப்புறம் ஐந்தொழில்றாங்க. வேதத்தில் 3 தொழில் தான் சொல்லுது. வேதத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் தான் சொல்கிறாங்க. நம்ம சைவ சித்தாந்தம் மட்டும் கூட 2 தொழில் சொல்லுது. 57ஆம் பாடல். வேதத்தில் பார்த்தீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் தான். அழித்தல், ஒடுக்கல், இது 3 தான் வேதத்தில் சொல்லப்படுது. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? படைத்தல், காத்தல், அழித்தல், அது ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இன்னும் 2 தொழில் சொல்லுது. அது என்னங்க மறைத்தல்னா இப்போ சொன்னது தான். நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக திரோதான சக்தின்னு ஒன்று இருக்குது. அது எதுவும் இல்லை, ஆதிசக்தி இருக்கு பாருங்க, பெருமானுடைய ஆதிசக்தி. அதாவது பரமசிவன் பராசக்தி, ஆதிசிவன் ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தியாக மாறுது. எதுக்கு மாறுதுன்னா நமக்கு ஆணவம் இருக்குது, நம்மக்கிட்ட ஆணவம் பிடிச்சிருக்கு. எப்பயுமே நம்ம கூட இருக்க ஆணவம். இந்த ஆணவம் நமக்கு கெடுதலை செய்யும். இந்த திரோதானம் என்ன செய்யும்? இந்த ஆணவத்தை தூண்டி விட்டு, மேலும் தூண்டி விட்டு நம்மை உலக இன்பங்களிலேயே முழுக வைக்கும். நம்ம கண்ணை மறைச்சிடும், அறிவை மறைச்சிடும். இப்போ ஒரு கோயிலில் அபிஷேகம் நடக்குது, சிவன் கோயிலில் ஒரு பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் முடிஞ்சு திரை போட்டிருக்காங்க, உள்ள அலங்காரம் நடக்குது. நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? திரை தான் தெரியும். பெருமான் சிலை, சிவலிங்கம் தெரியாது. அப்போ என்ன செய்யுது? திரை உங்கள் கண்ணை மறைச்சிடும். உள்ள சிவலிங்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியாதனால சிவலிங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சிவலிங்கம் உள்ள இருக்கு, திரை தான் மறைக்குது. அதுபோன்று திரோதான சக்தி நம் அறிவை மறைத்து இந்த ஆணவத்தை தூண்டிவிட்டு உலக இன்பங்களிலேயே அதிகமாக முழுக வைத்து இறைவனை நோக்க விடாமல் உலகத்திலேயே செல்ல செல்ல வைத்து அதன் மூலம் உலக
இன்பங்களில் ஒரு வெறுப்பை ஏற்பட வைத்து, நான் சொன்ன நெய் மைசூர் பாகு தான். நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு பிறவிலும் 7 பிறவி இருக்குங்க. 7 பிறவியில் என்ன செய்த உயிர்கள்? உண்ணுகின்றன, உறங்குகின்றன, இனப்பெருக்க செய்கின்றன. எல்லா உயிர்களும், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சாப்பிடுகின்றன, தூங்குதுங்க, இனப்பெருக்க செய்யுது. இதை தான் நம்ம தொடர்ந்து செய்து வருவோம். அப்போ ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு இந்த உலக இன்பத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும். அப்போ இந்த திரோதான சக்தியே அருள் சக்தியாக மாறிவிடும். இதுவரைக்கும் எந்த திரோதான சக்தி நம் அறிவை மறைத்து நம்முடைய ஆணவத்தை தூண்டிவிட்டு நம்மை உலக போகங்களிலே செயல்பட வைத்து உழல வைத்து அதன் மூலம் உலக போகங்களிலே ஒருவித வெறுப்பை உண்டாக்கி, இதுவரைக்கும் நம்ம போன தப்பான பாதையில் போகிறோமே, இறைவனை நாட வேண்டுமே, இறைவனுடைய திருவடி அடைய வேண்டுமே, அதற்காக தானே மனித பிறவி கொடுத்துருக்காரு. எத்தனையோ 7 பிறவிகள் இருந்தாலும் இந்த மனித பிறவி தானே இறைவனை அடைவதற்குரிய முக்கியமான பிறவி. தேவர்களும் இங்கே தானே வராங்க. இப்போ தேவர்கள் கைலாயத்தில் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். கைலாயத்தில் இது போல் கோயிலாம் கிடையாது. பாடுதேச பெருமான் கோயிலோ சிதம்பரம் கோயில் மாதிரி அங்கே எதுவும் கோயில் கிடையாது. மேலே இருக்க தேவர்களும் எங்கே வராங்க? பூலோகத்துக்கு வந்து பெருமானை வணங்குகிறார்கள். நீங்கள் பூஜை பார்த்துட்டு போய் உங்கள் பக்கத்தில் அருவமாக நிற்பார் ஒரு தேவேந்திரனோ பிரம்மாவோ நிற்பார் அருவமாக, நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய குறிக்கோள் என்னென்னா, மனித பிறவி ஏன் கொடுத்துருக்காருன்னா, முடிவே நாம் இறைவன் திருவடி அடைய வேண்டும். அதனால கிடைத்திருக்கிற பிறவினாங்க. மனித பிறவி என்ன சொன்னாங்க? கிடைத்திருக்கிற பிறவினாங்க. மீதி எத்தனை 7 பிறவி இருக்கு. தேவர்கள் நம்மளோட உயர்ந்தவர்கள், அவங்களும் பூலோகத்தை வந்து தான் இறைவனை அடையணும், வணங்கணும். ஆகவே நமக்கு தான் இந்த பகுத்தறிவை கொடுத்துருக்கார். இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்வோம். நமக்கு இரக்கத்தை கொடுத்துருக்கார். இரக்கம் என்பதுதான் மனிதனுக்கு உள்ள சிறப்பான குணம். இப்போ நம்ம ரோட்டில் போயின்னு இருக்கோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆனவர் யாருன்னு தெரியாது. ஏதோ மோட்டர் பைக்கில் வர ஒரு கார் அடிச்சுடும். அந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் அங்கே கூட்டிடுவாங்க. ஏன்? நமக்கு அவரை தெரியாது, நம்ம சொந்தக்காரர் இல்லை, தெரிஞ்சவர் இல்லை, யாரோ ரோட்டில் போகிறார், அடிபட்டு விடுறார். ஆனால் நமக்கு என்ன தோணுது? அடடா, யார் விட்டு பிள்ளையோ, என்ன ஊரோ ஏது ஊரோ, உயிர் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் ஒரு இரக்கம், உடனே அங்கே கூட்டிடுறாங்க. இதுவே இதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட், 4 மாடுகள் போயிட்டு இருக்கு. ஒரு மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த மாடுகள் திரும்பி நின்று, ஐயோ பாவம் நம்ம கூட ரோட்டில் வந்தவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், நிற்குமா? அதுக்கு என்னென்ன தெரியாது, அது மட்டும் போயிடும். ஆகவே மனிதருக்கு பிறவியே கிடைத்திருக்க பிறவின்னு சொன்னாங்கன்னா இரக்கத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு தான், நம்ம தான் பிறருக்கு உதவுற மனப்பான்மை இருக்கும், பிறர் துன்பம் கண்டு இறங்கும் குணம் இருக்கும். அதுதான் முக்கியமான குணம். அதுக்கு தான் மனித பிறவி உயர்ந்ததுன்றார். இதனால் தான் இறைவனை அடைய முடியும். ஆகவே இந்த திரோதான சக்தி மறைத்தல் தொழிலை செய்யுது. மறைத்தல்னா நம்ம அறிவை மறைச்சுடுது, கண்ணை மறைச்சுடுது, பொருளை மறைக்கல. எப்படி திரைச்சீலை, சிவபெருமான சிலை உள்ள இருக்கு, சிவலிங்கம், அந்த திரைச்சீலை நம்ம கண்ணை மறைச்சுடுது. அதுபோன்று திரோதான சக்தி நம்முடைய அறிவை, கண்ணை மறைச்சுடுது, பொருளை மறைக்கல. இப்படி மறைக்கும்போது நமக்கு ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்பட்டு ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு இறைவனை நாட வேண்டும் என்ற எண்ணம் வரும். இது வரைக்கும் நம்ம போன பாதை தவறான பாதை. நம்ம இந்த மனித பிறவி எடுத்ததே இறைவன் திருவடி அடையத்தான். அதை விட்டுட்டு நம்ம உலகத்திலே மூழ்கி இருக்கோம். இதை விட்டு இப்போ இறைவனை நாட வேண்டும். நாம் எல்லாருமே இப்போ இறைவனை நாடிக்கொண்டிருக்கிறோம். சித்தாந்தம் படிக்கிற அன்பர்கள், இது மாதிரி சத்சங்கம் செய்கிற அன்பர்கள் எல்லாமே வாரம் பூரா, அதுவும் நம்ம குடும்பத்தில் வாரம் பூரா நமக்கு இந்த மாதிரி நல்ல செய்திகள் பல சிறந்த பேராசிரியர் சொல்லி கொண்டு வருகிறார்கள். நம்ம எல்லாமே இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி 18ஆம் படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுவாமி வந்து சபரிமலையில், அது மாதிரி நம்மளாம் ஒரு 15-16 படிக்கிட்ட வந்துட்டோம். அடுத்த பிறகு நமக்கு மனித பிறகு தான் கொடுப்பார். ஏனென்றால் நம்ம செய்ய காரியம் அவ்வளோ நல்ல காரியம், நல்ல செயல் செய்கிறோம், இறைவனையே சிந்திக்கிறோம், இறைவன் புகழை பேசுகிறோம், இறைவன் புகழை கேட்கிறோம். ஆகவே நாம் கெட்டது செய்ய மாட்டோம். பெரும்பாலும் நம்ம போன்ற உள்ளவர்கள் யாருக்கும் மனமறிஞ்சு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம். ஆகவே நமக்கு அடுத்த பிறகு மனித பிறகு கொடுப்பார். ஆக மறைத்தல் என்பது அது ஒரு தொழிலாக சொல்கிறாங்க. ஏனென்றால் பக்குவம் அடையிறதுக்கு அது உதவுது.
திரோதான சக்தி. அது நம்ம பக்கம் அடையும் போது அந்த திரோதான சக்தி அருசக்தியாக மாறிவிடும். ஆதி சக்தி தான் திரோதான சக்தியாக வருது. பக்கம் அடைஞ்சதும் அதே அருசக்தியாக மாறிடும். சக்தி நிபாதன்றாங்க. அப்போ பரமசிவன் பராசக்தி மேலே இருக்குது, ஆதிசிவன் ஆதிசக்தி. ஐந்தோடு செய்யும் போது இந்த ஆதிசக்தி தான் அஞ்சா மாறுது. திரோதான சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, 5 சக்தியா மாறுது. இருக்கிறது ஒரே சக்தி தான். செய்யும் செயலுக்கேற்ப பேர் வெவ்வேறு கொடுக்குறோம். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் குடும்ப தலைவர் இருக்கார், அவரை மனைவி ஏங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்போல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க பேரிட்ட கூப்பிட ஆரம்பிச்சிடுதுங்க. சமயத்தில் வாடா போடான்னு கூப்பிடுதுங்க. ஏதோ ஒன்று ஏங்கன்னு கூப்பிடுறாங்க மனைவி. அவருக்கு பிள்ளை இருந்தால் அப்பான்னு கூப்பிடுவான், அவருக்கு அப்பா இருந்தால் மகனேன்னு கூப்பிடுவார். அவர் இருக்கிறது ஒருத்தர் தான். ஆனால் ஏங்கன்னு மனைவி கூப்பிடுறாங்க, அப்பான்னு பிள்ளை கூப்பிடுறான், மகனேன்னு அப்பா கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு உறவு முறை வச்சு கூப்பிடுறாங்க. அப்போ 5 பேராக இருக்கும். நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது ஒருத்தர் தான். உறவு முறை வச்சு நம்மளை வெவ்வேறு விதமாக கூப்பிடுறாங்க. அது போன்று இறைவன் சக்தி ஒன்று தான். அது தொழில்படும் போது ஒரு இடத்துல இச்சா சக்தியாக இருக்குது, ஒரு இடத்துல ஞான சக்தியாக இருக்குது, ஒரு இடத்துல கிரியா சக்தியாக இருக்குது, ஒரு இடத்துல திருவோத சக்தியாக இருக்குது. ஆகவே இருக்கிற சக்தி ஒன்று தான். ஆகவே இறைவன் 5 அருள் தான்ட்டார். 5 அருளல் என்பது நம்ம திருவடியை சேர்த்துக்கிறது. அருளல் என்பது இந்த உயிர் பக்குவப்பட்டதும் நம்மை அவர் திருவடியை சேர்த்துக்குவார். இறைவன் திருவடியில் நம்ம சரணாகதி ஆடுவோம். இறைவனுடைய 2 கலந்துருவோம். கலந்து அங்கே கைலாயத்தில் சிவகணங்களாக இருப்போம். அதுதான் அருளல். ஆனால் என்ன சொல்றார் 57ஆம் பாட்டில், இந்த 5 தொழிலுமே அருள் தான்ட்டார். அருளல் மட்டும் அருளல் இல்லைங்க, இந்த 5 தொழிலுமே அருள் தான்ட்டார். ஏனென்றால் படைக்கிறது, காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், இது 4மே எதுக்காக? முடிவிலே நம்மை பக்குவப்படுத்த தன் திருவடி அடைய செய்தான். அதுக்காக தான் தொடர்ந்து படைத்து கொண்டு வருகிறார், தொடர்ந்து காத்து கொண்டு வருகிறார், தொடர்ந்து அழித்து கொண்டு வருகிறார். பல பிறவிகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து கொடுத்து நம்மை ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் அடைய செய்கிறார். முடிவில் அருளை செய்கிறார். அருளை மட்டும் அருள் இல்லை, படைத்தலும் அருள் தான், காத்தலும் அருள் தான், ஒடுக்குதலும் அருள் தான், மறைத்தலும் அருள் தான். எல்லாமே நம்ம இறைவன் திருவடி அடைகிறதான். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு வகுப்பில் சின்ன குழந்தையில ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுங்களேன், 6வது 7வது படிக்கிறான். சரியாக படிக்கவே மாட்டான். அந்த ஆசிரியர் நல்லத்தனமாக சொல்லி பார்க்குறார். பழைய காலத்தில் கேட்க மாட்டான். அப்போ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அடிக்க முடியாது ஆசிரியர்கள். இப்போ அடிச்சிங்கன்னா ஆசிரியர் அவரை அடிச்சிடுவாங்க. பழைய காலத்தில் சொல்கிறேன். இப்போ என்னெல்லாம் சின்ன பிள்ளை அனுப்பக்குள்ள எங்கள் பாட்டி என்ன சொல்லி அனுப்புவோம், சின்ன பிள்ளை வாத்தியார்கிட்ட கண்ணை விட்டு தோல்லாம் உரிச்சிருக்கோம். அப்போ ஆசிரியர் அடிப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, அவனை நல்லத்தனமாக சொல்லி பார்க்குறார், கேட்கல, அவனை அடித்து திருத்துறார். அடிக்கிறாரு. அதனால் கொஞ்சம் திருந்தி நல்ல பாஸ் ஆகிடுறான். பாஸ் ஆகிட்டு மேலே காலேஜ் சேர்றான். அங்கேயும் நல்லபடியாக பாஸ் ஆகிடுறான். வேற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் IAS பாஸ், கலெக்டர் ஆகிடுறான். தெருவில் வாக்கிங் மாதிரி நடந்து வரான். ரோட்டில் கலெக்டர் நடந்து வர்றார். இந்த அடி வாங்கின பையன், இந்த ஆசிரியர் நடந்து போகிறார். வயதான குழந்தை நடந்து போகிறார். இந்த கலெக்டர் பார்த்து, இந்த ஆசிரியரை பார்த்து, ஐயோ இந்த ஆள் நம்மளை அடித்தவனாச்சே அப்படின்னு ஏதாவது அவர் மேலே கோவப்படுவாரா? ஐயோ இவர் மட்டும் நம்மளை அடித்து திருத்தலைன்னா நாம் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாதுன்னு நினைப்பார். இந்த ஆசிரியர் மட்டும் நம்ம 7வது படிக்குள்ள நம்ம சரியாக படிக்கலை, இவர் அடித்து நம்ம திருத்தி சொல்லி கொடுத்தாரு, அவர் அப்படி பண்ணனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படி என்று அவர்கிட்ட போய் உடனே காலில் விழுந்து வணங்குவார். அதுபோன்று இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாமே எதுக்கு செய்கிறார் இறைவன்? நம்மை ஈடேற்ற அவர் திருவடியில் அடைய வைக்க. ஆகவே எல்லாமே அருள் தான். இந்த 5 அருள் தான். 58ஆம் பாடல்ல இறைவனுடைய தடத்த வடிவம். தடத்துனா கண்ணால் காணக்கூடிய அர்த்தம். சொரூபம்னா கண்ணால் காண முடியாது. சொரூப லக்கணம்னா கண்ணால் காண முடியாது. தடத்த லக்கணம்னா
கண்ணால் காணலாம். அது என்னென்னாங்க, மொத்தம் நான் முதல்ல சொன்னது தான். இறைவன் இவருக்கு என்ன பேர் இறைவனுக்குன்னா அனாதி முத்த சித்திரு. இறைவனுக்கு என்ன பேருன்னா 58ஆம் பாடல்ல அனாதி முத்த சித்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கியவர்னு அர்த்தம். நம்ம எப்படி அனாதி பெத்த சித்திரு, இயல்பாக பாசங்களில் கட்டி பற்றப்பட்டிருக்க நம்ம. அவர் இயல்பாக பாசங்களில் நீங்கியவர். அவர் 3 வடிவம் எடுக்கிறார். அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 நிலைகளில் வடிவம் எடுக்கிறாரு. அது தடத்த வடிவம்னு பேர். தடத்தன்னா ஐந்தொழில் பண்ணுவதற்காக உருவம் எடுக்கிறார். ஒவ்வொரு செயலை செய்வதற்கு உருவம் எடுத்து ஆக வேண்டும். ஆகவே இன்னொன்று உருவம் எடுக்கிறார்னா, நம்மை போன்ற மக்கள் இறைவனை அருவமாக வழிபட முடியாது. ஞானிகள், பெரிய சித்தர்கள், ரிஷிகள்லாம் வெட்ட வெளியே பார்த்து இறைவனாக வணங்குவார்கள். ஆகாயத்தையே பார்த்து இறைவனாக வணங்குவார்கள். நம்மை போன்ற பாமர மக்களாலே ஏதாவது ஒரு உருவம் வேண்டும் நமக்கு. இப்போ கோயிலுக்கு நம்ம போகிற பாடேஸ்வர பெருமான் கோயிலுக்குன்னா அந்த மூலவரை பார்த்து பார்த்து அந்த உருவம் நம்ம மனக்கல்லில் பதிஞ்சு விடும். இப்போ நான் கோயிலுக்கு போகாதே பாடேஸ்வர பெருமான் இப்போ என் மனக்கல்லில் தோன்றுகிறார். பாடேஸ்வர பெருமான் கோயில் தான் சொல்கிறேன், ஆனால் அந்த சிவலிங்கம் என் மனக்கல்லில் தோன்றுது. அதுக்குத்தான் உருவ வழிபாடு வைக்கிறோம். உருவ வழிபாடு ஏனென்றால் உயிர்களாலே எல்லாராலையும் அருவ வழிபாடு செய்ய முடியாது. பாமர மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு உருவம் வேண்டும், அப்போதான் மனம் பற்றும். அதில் அதுக்கு தான் உருவ வழிபாடு. அருவுருவம் என்பது சிவலிங்கம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, அர்த்தநாரீஸ்வரர் நம்ம என்ன சொல்கிறோம், திருச்செங்கோட்டில் இருக்காரு சொல்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் நம்ம என்ன சொல்கிறோம், திருச்செங்கோட்டில் அருள் பாலிக்கிறார்ன்றோம். உண்மைதான். அர்த்தநாரீஸ்வரர்னா உமை ஒரு பாகம், ஈசன் ஒரு பாகம். பாதி உடம்பு பெண் உடம்பு, பாதி உடம்பு ஆண் உடம்பு. அதான் அர்த்தநாரீஸ்வரர். ஆனால் சிவலிங்கம் இருக்கு பாருங்க, அது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். நம்ம கோயிலில் சிவலிங்கம் இருக்க, அது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். எப்படி சொல்றேன்னா கவனமாக கேளுங்க. சிவம் சக்தி என்பது பரவிந்து பரநாதம். சிவம் சக்தி என்பது பரவிந்து பரநாதம். பரனா மேலான அர்த்தம். நாதம் விந்து பாருங்க, சிவ தத்துவம், அது அபரவிந்து அபரநாதம். அந்த நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. ஞானம் என்பது ஞான சக்தி, நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. இப்போ ஞானம் தனியாக ஐந்தோடு ஆற்றாது, ஞான சக்தி மட்டும் ஐந்தோடு செய்யாது. கிரியாசக்தி மட்டும் தனியாக ஐந்தோடு செய்யாது. இது ரெண்டும் இணைய வேண்டும். மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை இருக்கு, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கு. அப்போ சந்ததி விருத்தி ஆகணும்னா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் சதாசிவம். நம்ம வணங்குறமே சிவலிங்கம், அதுதான் சதாசிவ வடிவம். அதில் என்ன இருக்குன்னா, ஞானம் 50%, கிரியை 50%. சதாசிவ தத்துவத்தில் ஞானமும் கிரியையும் சேர்ந்து இருக்கிறதுனால அது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். ஆகவே இறைவன் உருவம் கொள்வது ஏன் கொள்கிறார் என்றால், நம்மை போன்ற பாமர மக்கள் அவரை உருவத்திலே பார்த்து வழிபட்டு அந்த உருவத்தை மனதிலே வைத்து மனதால் வழிபாடு செய்வதற்காக பல உருவங்களை, நடராஜர்னா இப்படி தான் இருப்பார், முருகர்னா இப்படி தான் இருப்பார், அப்படி என்று பார்த்து பார்த்து நமக்கு அந்த உருவங்கள் மனதிலே பதிஞ்சுடும். ஆகவே இந்த மாதிரி 3 நிலை எடுக்கிறாராம் பெருமான். அருவம் என்பது சிவம் சக்தி நாதம் விந்து 4. இது 4மே அருவம்னா மின்சாரம் போல. மின்சாரம் உருவம் இல்லை, கரண்ட்டுக்கு உருவம் இல்லை, நம்ம பார்க்க முடியாது. ஆனால் உபயோகம் பல விதமாக பார்க்குறோம். இங்கே லைட்டாக இருக்குது, இங்கே மைக்காக இருக்குது, இங்கே டிவியாக இருக்குது, எத்தனையோ விதத்தில் இருக்குது, ஹீட்டராக இருக்குது, இப்படி ஃப்ரிட்ஜாக இருக்குது. ஆனால் மின்சாரத்துக்கு உருவம் இல்லை, கண்ணால் பார்க்க முடியாது. யாராவது
நான் மின்சாரத்தை பார்த்தாதான் அதை ஒத்துக்கோன்னா கைலாயத்தில் போய் பார்க்கணும். அப்புறம் ஆகவே மின்சாரத்துக்கு உருவம் இல்லை. அதுபோல் தான் இந்த அருவம் சொல்கிறோம் இல்லையா, சிவம் சக்தி நாதம் விந்து, இந்த நான்கும் உருவம் இல்லை, சக்தி ரூபமாக இருந்து செயல்படும். மின்சாரம் எப்படி சக்தி ரூபமாக இருந்து செயல்படுதோ அது மாதிரி இந்த நான்கும் சக்தி ரூபமாக இருந்து செயல்படும், உருவம் இல்லை. இதுதான் சிவம் சக்தி நாதம் விந்து, இது நான்கும் அருவம். அடுத்தது அருவுருவம். அது என்னன்னா சிவலிங்கம். அதில் தான் பெருமானும் பெருமாட்டியும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. அங்கே தனியாக இருந்தாங்க, நாதம் தனியாக இருந்தது, விந்து தனியாக இருந்தது. விந்து என்பது பெருமாட்டி, நாதம் என்பது பெருமான். ஆகவே பெருமானும் பெருமாட்டி சேர்ந்தாதான் உலகம் சந்ததி விருத்தியாகும். அப்போ நாதம் இருந்த என்ற பெருமானும் விந்து என்ற பெருமாட்டியும் ஒன்றா சேர்றாங்க. அதுதான் சதாசிவ தத்துவம், சதாக்கியம். அதிலே நாதம் 50%, விந்து 50%. இதுதான் அருளல். எல்லா ஊரில் இருக்க சிவலிங்கம் பூரா, அதனால தான் எல்லா ஊர்லேயும் சிவபெருமான் சிவலிங்க ரூபத்தில் இருக்கார். அருளல், அது பேர் அருளல். அதுதான் நமக்கு அருவுருவத்தில் இருக்கார். அருவுருவம்னா கைகால் இருக்காது, ஏதோ ஒரு உருவம் இருக்கும், பானம் இருக்கும், லிங்கம் இருக்கும், அந்த ஆவுடையா இருக்கும், பானம் இருக்கும். இது பேர் அருவுருவம். இதுதான் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உருவம் இருக்கு 4: மகேஸ்வரம், ருத்ரன், திருமால், அயன். இது 4 உருவம். இதில் மகேஸ்வரன் என்னன்னா கிரியை அதிகம், ஞானம் குறைவு. மகேஸ்வர தத்துவத்திலே கிரியை 70%, ஞானம் 30%. இது 3 இருக்கு பாருங்க. அயன்மால் ருத்ரன், படைத்தல் காத்தல் அழித்தல். இது எப்படின்னா சுத்த வித்தன் இருக்கு பாருங்க. சிவ தத்துவத்தில் சுத்த வித்தன் ஒரு தத்துவம் இருக்கும். நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தன் இருக்கு பாருங்க. இந்த சுத்த வித்தத்தான் ஐந்தொழில் செய்யும் போது அயன் ருத்ரனா மாறும். நம்ம சொல்ற சுத்த வித்தைன்னு அதுதான் வித்யேஸ்வரன். சிவ தத்துவத்தில் இருக்க சுத்த வித்தை வித்யேஸ்வரன் ஐந்தொழில் செய்யும் போது அயன் ருத்ரனா மாறும். இங்கே என்னன்னா ஞானம் அதிகம், கிரியை குறைவு. ஞானம் 70%, கிரியை 30%. ஆகவே தடத்த வடிவம் என்றால் உருவம் கொள்வதுன்னு அர்த்தம். அதில் இறைவனுக்கு 3 வித உருவம் இருக்கு. அருவம் உருவம் தான். அருவம் என்று சொன்னாலும் அது ஒரு உருவம் தான். அது என்னன்னா சக்தி ரூபமாக இருந்து செயல்படும். அருவுருவம் சிவலிங்கம், அதான் அருளல், மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். இந்த மகேஸ்வரன் மறைத்தல், திரோதான சக்தி சொன்னனே, அதுதான் மகேஸ்வரம். திரோதான சக்தின்னு சொல்லப்பட்டதே அதுதான் மகேஸ்வர தத்துவத்தால் செயல்படும். மீதி அயன்மால் ருத்ரன், படைத்தல் காத்தல் அழித்தல். ஆகவே இறைவன் தடுத்த நிலையில இப்படி இருக்கார், 9 வடிவங்களே இருக்கார். இதுக்கு பேர் நவந்தரும் பேதன் பேர். நவம் தரும் பேதன்னா இறைவன் இந்த உலகத்தை 9 வடிவங்களிலே இருந்து தொழில்படுத்துகிறார். என்னென்ன 9 வடிவம்? சிவம் சக்தி 2, நாதம் விந்து 2, 4. சிவம் சக்தி நாதம் விந்து, இது 4ம் ஒரு வடிவம், அருவம், சக்தி ரூபமாக இருந்து செயல்படும். அடுத்தது அருவுருவம் சதாக்கியம், அது 1, 4, 1, 5. அடுத்தது மகேஸ்வரன் 6, அயன்மால் ருத்ரன் 3, 6, 3, 9. இறைவன் கடத்த நிலையிலே நவந்தரும் பேதங்களில் இருந்து இந்த உலகத்தை தொழில்படுத்துகிறார் என்று சொல்றார். அடுத்து 59ஆம் பாடல் என்ன கேட்குறாங்க? ஒரு சந்தேகம் கேட்குறாங்க மற்ற மதத்தார். இறைவன் உருவம் கொள்றாருப்பா, அதெல்லாம் சரிதான், அப்போ நம்ம உருவம் போடுறதானே அதுவும் அழிவிடுமான்னு கேட்குறாங்க. இறைவன் தன் சக்தியால் உருவம் கொள்கிறார் நம்ம சொல்கிறோம். சக்தி என்பதே வேறு யாரும் இல்லை, அவருடைய உடம்புல இருக்க சக்தி தான். அதை தான் நம்ம அம்பாளாக வழிபடுகிறோம். நம்மளாம் சித்தாந்தம் படிக்கிறோம், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். கோயிலில் நீங்கள் அம்பாளை போய் வழிபாடு செய்கிறீங்க,
முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அம்பாள் என்று தனியாக தெய்வம் கிடையாது. அதே மாதிரி முருகர் என்று தனியாக தெய்வம் கிடையாது, விநாயகர் என்று தனியாக தெய்வம் கிடையாது. எல்லாமே சிவன் தான். கந்தபுராணத்தை என்ன சொல்றார்? சிவன் தன் ஆடலால் மதலை ஆயினன்றார். சிவன் தன் ஆடலால் மதலை ஆயினன்றார் கந்தபுராணத்தில். ஆகவே அம்பாள் என்பது என்னன்னா ஒரு குறியீடு. அது ஏங்க இறைவன் ஒருத்தர் தான் சொல்றீங்க, அப்புறம் ஏங்க அம்பாளா வழிபடுறீங்க, அம்மையப்பரா வழிபடுறீங்கன்னா என்ன காரணம்னா, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஆண் பெண்ணாக இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கோம், அம்மா அப்பாவா இருக்கோம், நம்ம கீழே குழந்தைங்க இருக்காங்க. நம்ம குழந்தைங்க அப்பாவே விரும்புகிறாங்க, அம்மாவே விரும்புகிறாங்க. நம்ம வீட்டில் அப்பா இருக்கனால மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கீழே குழந்தை இருந்தால் அந்த குழந்தைங்க அப்பாவையும் விரும்பும், அம்மாவும் விரும்பும். அதுபோன்று இருக்கிற கடவுள் ஒருத்தர் தான். அவர் சக்தியே நம்ம ஒரு குறியீடாக வச்சு அம்பாளாக வழிபடுகிறோம். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் தங்கள் அம்மா அப்பா மேலே பிரியமாக வணக்கம் செய்கிறார்கள். அதுபோன்று உலக குழந்தைகளை நாமும் இறைவனை அம்மையப்பராக பார்த்து வணங்குகிறோம். இறைவனுடைய சக்தியைத்தான் நாம் அம்பாளாக வழிபடுகிறோம். அதான் தாதான்மியம்வாங்க. தாதான்மியம் என்றால் ஒருமையில் இருமை. இருக்கிறது ஒருத்தர் தான், சிவன் தான். அங்கே சக்தியாக சொல்கிறோம், ஒருமையில் இருமைன்றாங்க. சரி, இறைவனே சக்தியை அம்பாளாக வழிபடுறோம், சரிதாங்க. அப்புறம் ஏங்க விநாயகரை வைக்கிறீங்க, முருகரை வைக்கிறீங்கன்னா, பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க மேலே உயிரே வச்சுட்டு இருக்காங்க. நம்ம குழந்தை கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் நம்ம அந்த குழந்தை மேலே உயிரே வச்சிருக்கோம் பெற்றோர்கள். அது மாதிரி சிவனையே விநாயகராக வணங்குகிறோம், சிவனையே முருகராக வணங்குகிறோம், சிவனையே ஐயப்பராக வணங்குகிறோம். இப்படி எல்லாமே சிவன் தான், தனியாக தெய்வம் என்று கிடையாது. எல்லாமே பெருமானுடைய அந்த கருணையைத்தான் நம்ம ஒவ்வொரு வடிவங்களை வச்சு வணங்குகிறோம். ஆகவே இறைவனுக்கு உருவம் நம்ம என்ன கேட்குறான், பிற மதத்தார் ஐந்தோடு செய்ய இறைவன் உருவம் எடுக்கிறார் சொல்கிறியப்பா. அப்போ நம்ம உருவம் அழியுது இல்லையா? நம்ம இப்போ வாழ்கிறோம், வாழ்ந்தோமானால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்ச நாளில் இந்த உடல் தனி கரணை போயிடும். இன்னொன்று முக்கியமானது சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுங்க, அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இறைவன் தனி கரண புவன புவங்களை படைக்கிறாருன்றோம், ஒடுக்கும்போது தனி கரண புவன புவங்களை ஒடுக்கிறாருன்றோம். அதான் சொல்கிறோம், இறைவன் படைக்கும்போது தனி கரண புவன புவங்களை படைக்கிறாரு, அழிக்கும்போது தனி கரண புவன புவங்களை அழிக்கிறார் சொல்கிறோம். இப்போ நாளைக்கு நான் இறந்து விட்டால் என்ன ஆகுங்க? எப்படி தனு போயிடும், என் உடம்பு போயிடும். உடம்பு போனால் உள்ளே இருக்க கருவிகளும் போயிடும். ஆனால் நான் அனுபவித்த இன்ப துன்பம் அனுபவிச்சுட்டேன். இந்த உலகம் இங்கே தான் இருக்கும். எனக்கு அடுத்த பிறகு இந்த உலகத்திலே வேற ஒரு இடத்துல கொடுப்பார். ஆகவே நம்ம ஒரு வழக்கமாக தனகர்ண புவன புவங்களை படைக்கிறாரு, தனகர்ண புவன புவங்களை அழிக்கிறார் சொன்னா கூட உடம்பையும் கருவிகள் தான் படைக்கிறாரு. உலகம் இங்கே தான் இருக்கும். உலகம் எப்போ அழியும்? முற்றழிப்பும் போது தான் உலகம் அழியும். அது வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு 10 பிறவி கொடுக்குறாரு வச்சுங்களேன். இப்போ நாளைக்கு நான் இறந்துடுறேன், இறந்தா அடுத்த பிறவி எங்கே கொடுப்பார் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு இடத்த கொடுப்பார். அப்போ உடம்பை கொடுப்பார், கருவியை கொடுப்பார், அதுக்குரிய இன்ப துன்பத்தை வச்சிருப்பார். ஆனால் உலகம் இங்கே தான் இருக்கும். ஆகவே நம்ம பழக்கப்படி தனகர்ண பூவங்களை படைக்கிறாரு, தனகர்ண பூவன பூவங்களை அழிக்கிறார் சொன்னால் கூட உண்மையிலே உடம்பையும் கருவியில் தான் படைக்கிறாரு. உலகம் நம்ம கூட அழியாது. நம்ம இறந்தால் உலகம் நம்ம கூட அழியாது, அது முற்றழிப்பு தான் அழியும். இது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம உடம்பு அழிஞ்சு போகுது, அது மாதிரி அவர் எடுக்கிற உருவம் அழிஞ்சிடுமே, அவர் உருவம் எடுக்கிறார் சொல்கிறீங்க ஐந்தோடு செய்கிறதுக்கு. அப்போது நம்ம உடம்பு அழிஞ்சு போது பார்க்குறோம், இப்போ அவர் உடம்பு அழிஞ்சு போகுமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்ம உடம்பு மாயா காரியம் ஐயா, மாயையின் காரியம். மாயை என்ற ஒரு பொருள் இருக்குது, ஆற்றல் வடிவிலே இருக்குது, அதுதான் இந்த உலகம்.
நம்ம உட்காந்துருக்க சேர் மாயை, இந்த டேபிள் மாயை, இந்த மைக்கு மாயை, நான் மாயை, எல்லாமே மாயில் இருந்திருக்கும். நம்மளது எப்படி மாயா காரிய உடம்பு. அது யாரால படைக்க முடியும்? மாயை இறைவனுடைய வைப்பு சக்தி. எப்படி அங்க இறைவனுடைய சக்தியை பெண்ணாக வைத்து வழிபடுகிறோமோ, இங்க மாயையை வள்ளின்றார். மாயையை வள்ளின்றார். வள்ளினா வைப்பு சக்தின்னு அர்த்தம். வேண்டும் போது பயன்படுத்துறார். ஆகவே நம்முடைய உடம்பெல்லாம் மாயா காரிய உடம்பு. அது மாயிலிருந்து தோன்றும். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்கும். குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதோ, நம்ம ஆயுள் முடிஞ்சதோ இந்த உடம்பு அழிவிடும். அடுத்தபடி இந்த உயிருக்கு இன்னொரு இடத்துல உடம்பு கொடுப்பாரு. இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும். ஆகவே நம்ம உடம்புலாம் தோன்றி நின்று அழியும். தோன்றும், கொஞ்ச காலம் நிற்கும், மறுபடியும் அழியும். அது மாதிரி இறைவன் உடம்பு அழியாது. ஏனென்றால் அவர் எடுக்கிறது அருள் வடிவம். அவர் எடுக்கிறது என்ன வடிவம்? அருள் வடிவம். அருள் வடிவம்னா தன் சக்தியை கொண்டு சங்கற்ப மாத்திரையால் நினைத்த வடிவத்தை எடுப்பார். உட்கார்ந்து கொண்டு இந்த உலகம் தோன்ற வேண்டும் நினைச்சார்னா உலகம் தோன்றிவிடும். அப்படியே உட்கார்ந்து கொண்டு இந்த உலகம் அழிய வேண்டும் நினைச்சா உலகம் அழியும். அவருக்கு எந்தவித அவருக்கு உடம்பு படைச்சு கொடுக்க வேற ஒருத்தர் தேவையில்லை. நமக்கு தான் உடம்பு படைச்சு கொடுக்க இறைவன் வேண்டும். ஆனால் இறைவன் எடுக்கிறார உடம்பு. நடராஜராக வராரு, தட்சிணாமூர்த்தியாக வராரு. இப்படிப்பட்ட உடம்பெல்லாம் எடுக்கிறதுக்கு அவருக்கு வேற யாரும் படைச்சு கொடுக்க வேண்டாம். அவர் தன்னுடைய அருளை கொண்டு தன் சக்தியை கொண்டு சங்கற்பமாக, சங்கற்பனா நினைப்பு. இப்போ அர்ஜுன தட்டை எடுத்தாரார். கோயிலுக்கு போகிறீங்க, அர்ஜுன தட்டை சொல்கிறாருங்க நிர்வாக அதிகாரி சொல்கிறார், ஐயா குருக்கள் அர்ஜுன தட்டை எடுத்தாராரு, சங்கல்பம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? அந்த தட்டை தொட்டு வணங்கி நீங்கள் ஒரு நினச்சிக்கிறீங்க மனசில், எனக்கு இது குறை இருக்குது, இது நிவர்த்தி ஆகணும்னு நினச்சி வணங்குறீங்க. அதான் சங்கல்பம். அது மாதிரி இறைவன் சங்கல்பம் செய்வார், நினைப்பு. இது இப்படி ஆகுதுன்னா ஆயிடும், அது அப்படி ஆகுனா ஆயிடும். ஆகவே தன் அருளால் தன் சக்தியாலேயே தான் நினைத்த வடிவத்தை எடுப்பார். நம்மை உடம்பு அழிவிடும். ஏனென்றால் நம்ம உடம்பு மாயிலிருந்து தோன்றிய உடம்பு, மாயா காரிய உடம்பு. மாயை என்றாங்க தான். மாயைனா காரண மாயை, மாயையம்னா மாயிலிருந்து தோன்றிய தனு கரண புவன போகங்கள். மாயை என்பது காரண மாயை, ஆற்றல் வடிவில் இருக்க சக்தி. மாயேயம் என்றால் தனு கரண புவன போகங்கள். இதெல்லாம் பாட்டில் இல்லாட்டா கூட ஏன் சொல்லி வரேன்னா, இதெல்லாம் நீங்கள் அடிப்படை கருத்துக்கள். இந்த செய்தியெல்லாம் காதில் வாங்கிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பயன்படும். சில செய்திகள் நான் சொல்லி வரதெல்லாம் பாட்டில் இருக்காது கூட, எல்லாம் கூட இருக்கலாம். ஏனென்றால் அதெல்லாம் முக்கியமான செய்திகள். எனக்கு ஞாபகம் கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆகவே மாயை என்றால் காரண மாயைன்னு பேர். அதுக்கு ஆற்றல் வடிவில் இருக்க மாயைக்கு காரண மாயின்னு பேர். மாயேயம் என்றால் மாயிலிருந்து தோன்றிய தனு ஆகிய உடல், கரணமாகிய கருவிகள், புவனமாகிய உலகம், அதில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். ஆகவே நம்ம உடம்பு மாயா காரிய உடம்பு. அது ஒரு கால எல்லையிலே அழிஞ்சிடும். இறைவன் எடுக்கிற உடம்பு அருள் வடிவம். தன் சக்தியை கொண்டு சங்கற்ப மாத்திரையால் அவர் உருவம் எடுக்கிறாரு. அது அழியாது. ஆகவே அவருக்கு நம்மை போல வேறு யாரும் தேவையில்லை. உருவம் கொடுக்க வேறு யாரும் தேவையில்லை. நமக்கு தான் இறைவன் வேண்டும், அவருக்கு வேறு யாரும் தேவையில்லை. இது 59ஆம் பாட்டுக்கு. 60 நிறுத்திடலாங்களா ஐயா? 60 முடிச்சிடுமா? ஹலோ அம்மா சாருமதி, ஐயா 60 முடிச்சிடலாமா? முடிச்சிருங்க ஐயா, முடிச்சிருங்க ஐயா, டைம் ஆயிடுச்சுங்க ஐயா. 60 அப்புறம் பார்த்துக்கலாமா? அப்புறம் பார்த்துக்கலாங்க ஐயா. இதோட முடிச்சிருங்க ஐயா. சரிம்மா சரி. 59 வரைக்கும் பார்த்துருக்கோம். 50லேருந்து 59 வரைக்கும் பார்த்துருக்கோம். நான் அந்த தலைப்பை உங்களுக்கு தனியாக உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சுடுறேன். நீங்கள் அப்புறமா எழுதிக்கலாம். தலைப்பு பார்த்தாலே அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ 64ஆம் பாடலிருந்து நேற்று போட்டு அனுப்பிச்சிருக்கேன். 64, 65, 66, 67 அது 4க்கு தலைப்பு விரிவாக கொடுத்துருக்கேன். அந்த தலைப்பை படித்தாலே அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு என்பது தலைப்பில் கொண்டாந்துட்டேன்.
ஆகவே 64, 65, 66, 67க்கு விவரமாக கொடுத்துருக்கேன். அதே போன்று 1வது பாடலிருந்து 63வது பாடல் வரை தலைப்பை நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு விரிவாக போட்டு குரூப்பில் அனுப்பிச்சுடுறேன். நீங்கள் அதை பார்த்து எழுதி கொள்ளலாம். இந்த அளவில் நிறைவு செய்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுது, அதை மன்னிக்க வேண்டும். அது என்ன மிஸ்டேக்கு தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு அதிகமாக இந்த டெலிஃபோனில் ஆப்ரேஷன் பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. ஏதோ யாருடைய மிஸ்டேக் தெரியல. இருந்தாலும் அனைத்து அடியார் பெருமக்களுடைய மன்னிப்பை கோருகிறேன். நம்ம 59 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க, மறிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா சாருமதியம்மா, நீங்க பாடல் போடக்குள்ள 51 59 போட்டிருக்குமா? அம்மா 51 59 போடு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க. யூடியூப்ல போடக்குள்ள சரிங்க 51 59 போடுங்க. 59 போடுங்க. சரிங்க ஐயா. இது 51 முதல் 59 வரை. சரிங்க ஐயா. சரிம்மா, நன்றி நன்றி நன்றிம்மா. அம்மா கருத்துக்கள் சொல்லலாங்கம்மா, அடியார்கள் பேசலாங்கம்மா.